ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியாமையே இருக்கும். நிறைய எக்கச்சக்கமான இது கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஏதுன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாமையே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையோடைய குழந்தையோடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவில்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய பையனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் தான், அதாவது அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் பையனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம என்னடா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி, ஹச்சி, ஏசி, எஃப்எல் இதெல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம், இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, அது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, சில பேர்த்துக்கு மில்லிமீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு என்னென்னலாம் செய்வாங்க, இதை எதுக்காக இந்த மாரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ. நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வரலாம், இது எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒவ்வொன்றா பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிபிடி அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டிமீட்டர் 5.9 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் மில்லிமீட்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு சென்டிமீட்டரில், என்னுடைய பையனுக்கு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இங்கிலீஷ் வேர்டு, தமிழ் வேர்டு நம்மளுக்கு எதில் எப்படி தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லலாம். பிபிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் டயோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையோடைய காது அளவு தான் இது குறிக்கிறது. நம்ம காதோடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் குறிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு 5.9 சென்டிமீட்டர் அப்படின்னு மாதிரி குறிச்சிருக்காங்க. ஸோ இதில் குழந்தைக்கு ஏதாச்சும் குறைபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைய காது பெருசாக இருந்தால் குழந்தை நல்லா நீளமாக வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு நம்மளுக்கு இந்த அளவு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிபிடி அப்புறமா அது கருப்பையை எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அது கூட பார்ப்பாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம கரு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுலையும் அதில் தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹச்சிசினா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹெட் சர்க்கிள் ஃபைமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையோடைய சுற்றளவு தான் குறிக்கக்கூடியது. ஹச்சிசினா தலையோட சுற்றளவு எனக்கு 21.9 சென்டிமீட்டர் இந்த அளவில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு குழந்தையோட தலை பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா அந்த இதை குறிக்கக்கூடியது தான் ஹச்சிசி. பார்த்தீங்கன்னா இதுலேயே சொல்லிடுவாங்க, சில பேர் தலை கொஞ்சம் பெருசாக இருந்தது நம்மளுக்கு சிசரிங் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. எனக்கு நார்மலாக பிறந்தது, அதனால நம்ம ஹச்சிசி நம்ம தலை பெருசாக இருக்குது சிசரிங் தான் பண்ணணும் அப்படின்னு யாருமே கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 21 பாயிண்டில் இருக்குது. ஸோ யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம், எல்லாமே நார்மலாக கூட நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிலானார் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது எதை குறிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் உள்ள சுற்றளவு, அதாவது குழந்தையோட வயிற்று சுற்றளவு தான் இது குறிக்கக்கூடியது. கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுக்கு முன்கூட்டியே ஒரு ஐஃபன் போட்டு நம்ம காமிப்பாங்க. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா எஃப்எல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விளமர் லென்த், அதாவது குழந்தையோடைய உயரத்தை குறிக்கக்கூடியதான் எஃப்எல். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எது உயரமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடைப்பகுதி தான் உயரமான பகுதி. அந்த தொடைப்பகுதி கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இது மேலே வந்து ஒரு ஐப்பன், அதாவது ஒரு சின்ன கோட் டார்க் கலரில் வந்து கோடு கிழிச்சு போடுவாங்க. எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறதுனால எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட்டு இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளசண்டாவில் வந்து நம்மளுக்கு போட்டேரியல் ஆன்டேரியல் இதே மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்டாவில் வந்து போட்டேரியல் இருந்தால் பாய் பேபினும், ஆன்டேரியல் இருந்தால் கேர்ள் பேபினும் இதேமாரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்படி இல்லை, இந்த ப்ளசண்டாவை வந்து நம்ம வந்து நச்சு கொடி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நச்சுக்குறியை குறிக்கக்கூடியது தான் இந்த ப்ளசண்டா, வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய குழந்தையோடைய ஹார்ட்பீட் பார்த்தீங்கன்னா 154, ஃபஸ்ட்டு 5 மந்த் ரிப்போர்ட்டில் வந்து 154 இருக்கிறது. இது படிப்படியாக நார்மல் டெலிவரி வரைக்குமே இது வந்து ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேர்ள் பேபினும், இதே கீழே குறைஞ்சிக்கிட்டே போனதுன்னா பாய் பேபின்னு தான் அர்த்தம். ஸோ இதை வச்சு யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே வேணாம், அவ்வளோதான். இதில் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு குறைபாடுகள் இருந்ததுன்னா மெயிலில் வந்து ஐஃபன் போட்டு நல்லா டார்க்காக வச்சு காமிப்பாங்க, வேறு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிபிடி, ஹச்சி, ஏசி, எஃப்எல் இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.